வணக்கம், நான் டாக்டர் ஷைனா. நாம இன்னைக்கு மென்ஸ்ட்ரல் வெல்னஸ் பத்தி பார்ப்போம். மென்ஸ்ட்ரேஷன் சொல்லும்போது நம்ம மந்த்லி நம்ம பெண்கள்ல வர ஒரு நேச்சுரலான கிளென்சிங் ப்ராசஸ். நார்மலி நம்ம பியூபர்ட்டி இல்ல நம்ம மென்ஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிற அந்த ஏஜ் பாத்தீங்கன்னா 10ல இருந்து 12 வயசுக்குள்ள ஆரம்பிக்குது. முன்னாடி எல்லாம் ஒரு 12, 15 அந்த மாதிரி வயசுல தான் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்னால இல்ல நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், அந்த ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறதுனால, அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் எல்லாமே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற உணவுகள்ல ஊட்டச்சத்து எல்லாமே நல்லபடியா இல்ல, நிறைய அடல்ட்ரேஷன்ஸ் அந்த மாதிரி வந்ததுனாலையும் சீக்கிரமாவே நம்ம ஒரு 10, 12, 8 இயர்ஸ்லயே கூட சில குழந்தைங்க அந்த பியூபர்ட்டி அச்சீவ் பண்றாங்க. வயசுக்கு வர்றது அந்த ஏஜ் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு பிட்வீன் 12 and 18 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே கேர்ள்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வயசுக்கு வராங்க. அது நம்மளோட அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ்னால, நம்மளோட அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அதெல்லாமே ஒரு காரணமா நம்ம சொல்லிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோனல் பிளக்சுவேஷன்ஸ்னாலையும் அந்த மாதிரி ஏற்படுது. நார்மல் நமக்கு வர அந்த ஒரு ஏஜ் இப்ப பாத்தீங்கன்னா 10க்கும் 18க்கும் இடையில அந்த பீரியட்ஸ் வருது. அந்த பீரியட்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம நார்மலி ஆயுர்வேதத்துல ஆர்த்தவம் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆர்த்தவம் நம்மளோட அந்த பீரியட் ஸ்டார்ட் பண்ற அந்த ஒரு ஏஜ்ல இருந்து நம்மளோட ஹெல்த் நல்லா பாத்துக்க வேண்டியது இருக்கும். இட்ஸ் லைக் இப்ப நம்ம பீரியட்ஸ் நார்மலி நம்ம மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ஸ், ப்ளீடிங் அந்த மாதிரி சொல்லும் போது அந்த ப்ளீடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மந்த்லி ஒரு நேச்சுரலான ஒரு கிளென்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஃபீமேல்ஸுக்கு லேசான அளவுல நம்ம உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ற ஒரு நேச்சுரலான டீடாக்சிபிகேஷன் இல்ல கிளென்சிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம இந்த மென்ஸ்ட்ரேஷனை சொல்லிக்கலாம். மென்ஸ்ட்ரேஷன்ல என்ன வருதுன்னா பிளட்ல மோஸ்ட்லி அந்த யூட்ரஸோட என்டோமெட்ரியங்கிற லேயர், யூட்ரஸ்குள்ள இருக்கிற ஆவரிஸ்ல நமக்கு கரு முட்டைகள் உருவாகும். அந்த கரு முட்டைகள் ஃபர்டிலைசேஷன் இல்ல ரீப்ரொடக்ஷன், அந்த கர்ப்பம் உற்பாதனம் பண்ணலைன்னா ஷெட் ஆகும். மந்த்லி அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா அது என்டோமெட்ரியத்தோட சேர்த்து ஷெட் ஆகி வெளியே அந்த பிளாஸ்மா பிளட்டோட சேர்த்து வெளியே தள்ளி விட்டுரும். நார்மல் அது டேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 to 7 days வரைக்கும் அந்த மென்ஸ்ட்ரேஷன், ப்ளீடிங், பீரியட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதோட சைக்கிள் பாத்தீங்கன்னா அந்த ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் நார்மலி 28 days இருக்கும். சிலவங்களுக்கு 21 days to 35 days வரைக்கும் கூட மாற்றம் வரலாம். அந்த சேஞ்சஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ், டிஃபரன்சஸ் பொறுத்து சேஞ்சஸ் வரலாம். அதே மாதிரி ஏதாவது PCOS, ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்தாலுமே சிலவங்களுக்கு ப்ராப்பரா அந்த மந்த்லி வராம ஒரு 2-3 months தள்ளி போய் ரொம்ப கஷ்டத்தோட அந்த நிறைய அந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம், ரொம்ப அந்த பெயினோட, இடுப்பு வலி, அதே மாதிரி அடிவயிற்று வலி, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரியும் அவங்களுக்கு அந்த டைம்ல சிலவங்களுக்கு வருது. நார்மலி நம்ம இந்த ஒரு மென்ஸ்ட்ரேஷன் நல்லா கொண்டு போறதுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன்ஸ், இன்னொன்னு சப்போஸ் நமக்கு ஏதாவது மூலிகைகளோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதுவுமே பண்ற மாதிரி இருக்கும். அது சாதாரணமாக பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாளாவது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அது அவங்க உடம்புல இருக்கிற அந்த பித்தம், தோஷங்கள் எல்லாமே பேலன்ஸ் பண்றதுக்கு உதவுது. உடம்புக்கு வாரத்துக்கு 1 நாளாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற சூடு, தோஷங்கள் சரி பண்றதுக்கு நம்ம பண்ண சொல்லுவோம். அதுவுமே ரொம்ப நல்லது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல பிளட் லாஸ் இருக்கும். பிளட் நமக்கு வெளியே தள்ளுறதுனால நியூட்ரியன்ஸ் குறைபாடு வராம இருக்கிறதுக்கு அயர்ன் ரிச் ஃபுட்ஸ், இரும்பு சத்துப்பாடு அதிகமா இருக்கிற உணவுகள், இரும்பு சத்து அதிகமா இருக்கிற உணவுகள், கீரை வகைகள், டேட்ஸ், கருப்பு திராட்சை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வால்நட்ஸ், பாதாம், அந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். ஏன்னா அந்த ஒரு பிளட் லாஸ் நமக்கு அந்த நியூட்ரியன்ஸ் குறைபாடு வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்னு ஹைட்ரேஷன், நல்லா ஓரளவுக்கு தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்ம பாடியில இருந்து ஃப்ளூயிட் லாஸ் இருக்கும் போது அந்த ஃப்ளூயிட் லாஸை நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்கு நல்லா தண்ணி குடிக்கலாம், மோர் குடிக்கலாம். இன்னொன்னு ஃப்ரூட் ஜூசஸ், அது ரொம்ப கம்மியான அளவுல சுகர் போட்டு இல்ல சுகர் போடாம கூட நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. நீர் காய்கறிகள், நார்சத்து அடங்கிய உணவுகள் எல்லாமே எடுக்கும் போது நமக்கு டைஜஷன் இஷ்யூஸ் இல்லாம இருக்கும். கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங், வயிறு உபேசம்
உப்பிசமா இருக்கிறது அது எல்லாமே நமக்கு தொந்தரவுகள் இல்லாம இருக்கும். நார்மலி அந்த மென்ஸ்ட்ரேஷன்ல நமக்கு பீரியட்ஸ் டைம்ல நம்ம வாத தோஷத்தோட ஃபங்க்ஷன் அதிகமா இருக்கு, வாத தோஷம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா நமக்கு ஒண்ணு பீரியட்ஸ் வராம இருக்கலாம், இல்ல லேசா படலாம், இல்ல ரொம்ப வலி ஏற்படலாம், கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், ப்ளோட்டிங் இருக்கலாம். அதே மாதிரி பித்த தோஷத்தோட இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப எரிச்சல், இட்ஸ் லைக் இரிட்டேஷன் வரலாம், பர்னிங் சென்சேஷன், எரிச்சல் இருக்கலாம், ரொம்ப ப்ளீடிங் வரலாம். அதே மாதிரி கஃப தோஷத்தோட இம்பேலன்ஸ் இருந்துச்சு இல்ல அதிகமா இருக்குன்னா நமக்கு ரொம்ப மன சோர்வு இருக்கும், ரொம்ப லாங்கா இருக்கிற ப்ளீடிங் இருக்கும், அதே மாதிரி ப்ளோட்டிங்குமே ஏற்படும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நார்மலி நம்ம உணவுகள்ல மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சள் அதெல்லாமே நல்லா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வால்நட், பாதாம், நட்ஸ் வகைகள், ஆளி விதை அதெல்லாமே நம்ம உணவுகள்ல சேர்த்துக்கிறது நம்ம கருமுட்டையோட நல்ல வளர்ச்சிக்கு உதவுது. அதே மாதிரி அந்த பீரியட்ஸோட கஷ்டங்கள், இந்த வலி தொந்தரவுகள் எல்லாமே இல்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு உதவி செய்யுது. இதெல்லாமே நம்ம பண்ணாலுமே நமக்கு லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ரெகுலரா ஒரு 4 to 5 days ஆகுது ஏதாவது கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ், கொஞ்சம் நடக்கிறது இல்ல யோகா அந்த மாதிரி நம்ம பண்றது நமக்கு எப்பவுமே நல்லது. மன அளவுல பாத்தீங்கன்னா அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், மைண்ட் இஷ்யூஸ் எல்லாமே இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பிராணாயாமா, தியானம் அதெல்லாமே பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அதெல்லாமே ஹேண்டில் பண்றதுக்கு உதவுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கிற மீன் வகைகள் எல்லாமே எடுத்துக்கிறது கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம உணவு பழக்கங்கள், அன்வான்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சொல்லுவோம், ஜங்க் ஃபுட்ஸ், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், மைதா பொருட்கள், பரோட்டா அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கிறது, கேன்டு ஃபுட் ஐட்டம்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் சொல்லுவோம். நிறைய நம்ம ஸ்வீட்டா இருக்கிற இந்த போட்டில்டு ஜூசஸ், ரொம்ப எப்பவுமே இந்த ரொம்ப கோல்டான ஃபுட்ஸ் இல்ல ட்ரிங்க்ஸ் அதெல்லாமே எடுத்துக்கிறது, இதெல்லாமே நமக்கு மென்ஸ்ட்ரேஷன் டைம்லயுமே கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் கொடுக்கும். நார்மலி அந்த பீரியட்ஸ் டைம்ல நாம ரெஸ்ட், ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ், கஷ்டமான வேலைகள் பண்ணாம ஓரளவுக்கு நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த டைம்ல நமக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு தேவையில்லை, மைல்டா கொஞ்சம் பிரீத்திங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணா போதும். மற்றபடி நல்லா தூங்கணும், ஒரு 7 to 8 hours ஆகுது நிம்மதியான தூக்கம் வேணும். அது நார்மல் பீரியட்ஸ் டைம்ல மட்டும் கிடையாது, மற்ற டைம்லயும் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் நைட் எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறது, ரொம்ப நேரம் போனை பாக்குறது இல்ல டிவி பாக்குறேன்னு சொல்லிட்டு நைட் லேட்டா தூங்குறது, காலையில ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறது, அந்த மாதிரி இல்லாம நைட் ஓரளவுக்கு சீக்கிரம் படுத்து காலையில சூரியன் உதிக்கும் போது எந்திரிக்கிற மாதிரி பார்த்து நம்மளோட டே டு டே வேலைகள் அதெல்லாமே செய்யறது ரொம்ப நல்லது. இதெல்லாமே நம்ம நார்மலி நம்ம வீட்டுல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இதெல்லாமே பண்ணியுமே நமக்கு பீரியட்ஸ்ல இஷ்யூஸ் இருக்கு, ஏதாவது டிஃபிகல்டிஸ், கஷ்டங்கள் இருக்குன்னா நாம என்ன பண்ணலாம்னா நம்ம சதாவரி யூஸ் பண்ணிக்கலாம். சதாவரிங்கிறது நம்மளோட அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்றதுக்குமே, மூட் ஸ்விங்ஸ் குறைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அசோகப்பட்டை, அது நமக்கு ரொம்ப ப்ளீடிங் இருக்கு, ரொம்ப அந்த பீரியட்ஸ் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லோத்ரா நமக்கு எக்ஸசிவ் ப்ளீடிங், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதெல்லாமே சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அசோகப்பட்டை அதே மாதிரி யூட்ரைன் மசில்ஸோட ஸ்ட்ரெங்தனிங்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி, மஞ்சள் எல்லாமே நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப அந்த பீரியட்ஸ் டைம்ல இருக்கிற கிராம்ஸ், டிஸ்கம்ஃபர்ட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.